Hi viewers, welcome to our channel. Maxக்கான percentage அதாவது சதவீதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டைப் 2 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிருப்போம். அதை நீங்க என்ன பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு வந்துட்டு இதை பாருங்க. ஓகேவா? ஓகே, டைப் 3க்கான ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு எண்ணில் 40% எண்ணை கழித்தால் 30 வருகிறது எனில் அந்த எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல 100, 50, 25, 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கவனிங்க, ஒரு எண்ணில் 40% எண்ணை கழித்தால் அப்ப அந்த எண் அப்படிங்கறதே என்னன்னு தெரியாது. அதனால இதை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம், எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, 40% எண்ணை கழித்தால். அப்ப 40%னா என்ன, 40/100 அப்படின்னு சொல்லி போட்டுக்குவோமா. 40% எண்ணை கழித்தால் இந்த எண்ணில் தான் 40% கழிக்கிறாங்க. அப்போ பக்கத்துல எக்ஸ் அப்படிங்கறத போடணும். ஓகேவா? கழிச்சா என்ன வருது, 30 அப்படின்னு சொல்லி வருது. போட்டாச்சு. இதை நீங்க கரெக்டா கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சரே கிடைச்ச மாதிரி தான். திரும்ப கவனிங்க, ஒரு டைம் சொல்றேன். ஒரு எண்ணில் 40% எண்ணை கழித்தால் 30 வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எண் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது, அதனாலதான் எக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். 40% கழித்தால்னு கொடுத்துருக்காங்க, அதனால மைனஸ் அப்படிங்கிறத போட்டுக்கிறோம். சதவீதம்னா என்ன, 40/100. அந்த எண்ணில இருந்து தான் அந்த 40% கழிக்கிறாங்க. அதனால இன்ட்டு எக்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பா போட்டுறணும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, கழிக்கும் போது 30 அப்படிங்கிறது கிடைக்குது. சோ அவங்க கொடுத்திருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம கரெக்டா எடுத்து எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ சம்குள்ள போகலாம். இப்போ ஈஸியா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் பாருங்க. இப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளுக்கான வேலை. ஓகேவா? இப்போ வந்துட்டு பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுல ஏதாச்சும் கேன்சல் ஆகுமா அப்படின்னு. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகும். 2 2 4 I 2 10 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ பாருங்க நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு, எக்ஸ் மைனஸ் 2/5 கேன்சல் பண்ணி 2/5 அப்படின்னு கிடைச்சிருக்கு. மல்டிப்ளைல எக்ஸ் இருக்கு, ஈக்குவல் டு 30. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் இன்ட்டு 5 5x அப்படின்னு வருமா. இந்த எக்ஸ் 2 கூட மல்டிப்ளைல இருக்கு, அப்போ மைனஸ் 2x அப்படின்னு கிடைக்கும். கீழே டிவைடட் பை 5 அப்படின்னு இருக்கு, அதை போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு 30 அப்படிங்கிறத போட்டாச்சு. ஓகேவா? அடுத்தது வந்துட்டு பாருங்க, 5xல 2x போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 5ல 2 போச்சுன்னா 3ன்னு கிடைக்கும். எக்ஸ் இருக்கு, ஸோ 3x அப்படின்னு போட்டாச்சு. டிவைடட் பை 5 போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு இந்த பக்கம் 30 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? நம்மளுக்கு என்ன, எக்ஸோட வேல்யூ அந்த எண் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் நம்மளுக்கு வேணுமா, அதனால என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த 5 இருக்கு இல்லையா, டிவைடட் பை 5 அப்படிங்கிறத இந்த பக்கம் கொண்டு போங்க. அப்போ மல்டிப்ளைல மாறுமா, எப்படி வரும், 3x ஈக்குவல் டு 30 இன்ட்டு 5 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா. அடுத்தது பாருங்க, நம்மளுக்கு எக்ஸ் வேணும். எக்ஸ் இங்கேயே வச்சுக்கிட்டு இந்த மல்டிப்ளைல இருக்க 3 அந்த பக்கம் கொண்டு போங்க. அப்போ என்னவா மாறும், டிவைட்ல மாறும். அப்போ 30 இன்ட்டு 5 அப்படின்னு இந்த பக்கம் இருக்கு. மல்டிப்ளைல இருக்க 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்னவா மாறுது, டிவைட்ல மாறுது. இப்போ கேன்சல் பண்ணுங்க. 1 3 3 10 3 30. இதுக்கு மேல எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, எக்ஸ் ஈக்குவல் டு 10 இன்ட்டு 5 அப்படின்னு கிடைச்சிருக்கா. அப்போ 10 5 பெருக்குனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 50 அப்படின்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ 50 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேவா? அந்த எண் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஆப்ஷன்ல பாருங்க, ஆப்ஷன் பி 50 அப்படிங்கிறதா இதுக்கான ஆன்சர். செகண்ட் சம் பாருங்க. ஒரு எண்ணின் 35% அந்த எண்ணின் 50%ஐ விட 12 குறைவு எனில் அந்த எண் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெர்சன்டேஜை பொறுத்தவரையும் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும். அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக எடுத்து எழுதிட்டீங்கனாலே நீங்கள் ஈஸியாக 2 ஸ்டெப்லேயே ஆன்சரை கொண்டு வந்துடலாம். ஆப்ஷன் பாருங்க, 24 48 60 80 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, கவனிங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு என்ன அப்படிங்கிறத எடுத்து எழுதலாம். ஓகேவா? ஒரு எண்ணின் 35%, ஒரு எண் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னன்னே தெரியாது, அதனால நம்ம அதை என்னன்னு எடுத்துக்கிறோம், எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த எண்ணோட 35% அப்படின்னா இன்ட்டு 35%னா என்ன பண்ணுவோம், 35 டிவைடட் பை 100 அப்படின்னு போடுவோமா. எடுத்து எழுதியாச்சு. அந்த எண்ணின், அதாவது அந்த எண்ணா இந்த எண்ணையை தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ என்னது, எக்ஸ். அந்த எண்ணின் 50%ஐ விட அப்படின்னா என்னது, சதவீதம்னா 50 டிவைடட் பை 100ன்னு போடுவோமா. சதவீதத்தை விட 12 குறைவு அப்படின்னா என்னது, குறைவுனா
-12. இதுவே அதிகம்னு கேட்டிருந்தா +12ன்னு போட்டிருப்போம். அப்படின்னா அந்த எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. திரும்ப சொல்ற பாருங்க, ஒரு எண்ணின் 35% அந்த எண்ணின் 50%ஐ விட 12 குறைவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த எண் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, அதனால எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஒரு எண்ணின் 35%, அப்போ இன்ட்டு 35%ங்கிறதுனால டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. அந்த எண்ணுங்கிறது என்னது, அந்த எக்ஸையை தான் கொடுத்துருக்காங்க. 50%ஐ விட 12 குறைவு. அப்போ சதவீதம்னா என்ன, டிவைடட் பை 100 போட்டாச்சு. குறைவுங்கிறதுனால மைனஸ் அப்படிங்கிறத போட்டாச்சு. இப்போ இதை நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்கனாலே உங்களுக்கான ஆன்சர் ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்க, நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இதில் ஏதாச்சும் கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. கேன்சல் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்களேன், 7 5 35 அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணலாம். 2 5 10 0, அப்போ 20 அடிச்சிருக்கோம். இங்கே பாருங்க, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகும். 1 5 5 2 5 10 அப்படின்னு சொல்லி வருமா. இப்போ கேன்சல் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, எக்ஸ் இன்ட்டு 7 டிவைடட் பை 20 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இந்த பக்கம் பாருங்க, ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 1 பை 2, இந்த பக்கம் -12 அப்படின்னு இருக்கு. ஓகேவா, இதை எடுத்து எழுதியாச்சு. அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, எக்ஸ் இன்ட்டு 7 அப்படின்னு இருக்கா, இது மல்டிப்ளைல வந்தால் என்னன்னு வரும், 7x அப்படின்னு வரும், டிவைடட் பை 20 ஈக்குவல் டு, அதே மாதிரி இங்கே வந்துட்டு பாருங்க 1 பை 2 -12 இருக்கு. இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ் அப்படிங்கிறது இங்கே மல்டிப்ளைல தானே இருக்கு. அப்போ இந்த ஸ்டெப்பு ஃபர்ஸ்ட் எப்படி வரும், x டிவைடட் பை 2 அப்படின்னு வரும், -12 அப்படின்னு இருக்கு. ஓகேவா, இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ பாருங்க, இந்த பக்கம் 7x பை 20 அப்படிங்கிறது இருக்கு. ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், x மைனஸ் 12 இன்ட்டு 2 24 அப்படின்னு கிடைக்கும், டிவைடட் பை 2 அப்படின்னு இருக்கு. அதை எடுத்து போட்டாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க, நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ வேணுமா. அப்போ என்ன பண்ணணும், இந்த எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இங்கே டிவைடில் இருக்கிறத இந்த பக்கம் கொண்டு போகிற மாதிரி பண்ணணும். அதுக்கு முன்னாடி இங்கே ஏதாச்சும் கேன்சல் ஆகுமான்னு பாருங்கள். நிறைய பேத்துக்கு வந்துட்டு வரக்கூடிய டவுட் என்னன்னா, ஈக்குவல்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா நாம் கேன்சல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வருது. அது கேன்சல் பண்ணலாம். ஓகேவா, லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நியூமரேட்டரோடையோ இல்லை டினாமினேட்டரோ எப்படி வேணாலும் நம்ம ஈக்குவல்ட்டில் இருந்தால் கேன்சல் பண்ணலாம். ஓகேவா, இப்போ வந்துட்டு பாருங்கள், 1 2 2 10 2 20 அப்படின்னு சொல்லி கேன்சல் ஆகுமா. இப்போ நம்மளுக்கு கேன்சல் ஆகி என்ன கிடைச்சிருக்கு, 7x டிவைடட் பை 10 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இந்த பக்கம் x மைனஸ் 24 அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கு. ஓகேவா, அந்த கீழே நம்மளுக்கு கேன்சல் பண்ணி 1 அப்படின்னு வந்துருச்சு. அதுக்கு நம்மளுக்கு வேல்யூ கிடையாது. இப்போ பாருங்க, நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். அதனால இந்த 10 அப்படிங்கிறத இந்த பக்கம் கொண்டு போங்க. அப்போ எப்படி வரும், 7x அப்படிங்கிறது மட்டும் இந்த பக்கம் இருக்கு. அப்போ 10 இந்த பக்கம் போனால் மல்டிப்ளைல மாறுமா, டிவைடில் இருக்கிறது 10 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 24 அப்படின்னு இருக்கும். இப்போ 10 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, இந்த எக்ஸ் கூடையும் 24 கூடையும். அப்போ எப்படி கிடைக்கும் பாருங்க, 7x ஈக்குவல் டு 10 இன்ட்டு எக்ஸ் 10x மைனஸ் 10 இன்ட்டு 24 240. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ வேணும். அப்போ என்ன பண்ணும், இந்த 7x இருக்கு, இங்கே 10x அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த 7x இந்த பக்கம் கொண்டு வாங்க. இதுவே 10x இந்த பக்கம் கொண்டு போனால் மைனஸ்ல கிடைக்கும். அதனால நம்மளுக்கு சின்ன நம்பரை இந்த பக்கம் கொண்டு வரும். அதே மாதிரி இந்த 240 இந்த பக்கம் கொண்டு போகும்போது மைனஸ்ல இருக்கிறது பிளஸ்ஸா மாறிக்குமா. இப்போ பாருங்க, நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு, அந்த ரைட் சைடில் இருக்க 240 இந்த பக்கம் வருது. இங்கே இருக்க 7x அந்த பக்கம் போகுது. அப்போ எப்படி வரும், மைனஸில் இருக்க 7x ப்ளஸில் இருக்க 7x மைனஸ் 7x மாறிடுது. ஓகேவா, இப்போ பாருங்க, அடுத்த ஸ்டெப்பில் 240 ஈக்குவல் டு 10xல 7x போச்சுன்னா என்னன்னு கிடைக்கும், 3x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். நம்மளுக்கு தேவை எக்ஸோட வேல்யூ தான். அப்போ இந்த மல்டிப்ளைல இருக்க 3 இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ எப்படி கிடைக்கும், டிவைடில் கிடைக்கும். 240 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ கேன்சல் பண்ணுங்க, 1 3 3 8 3 24 0க்கு 0. எக்ஸோட வேல்யூ 80 அப்படின்னு கிடைச்சிருக்கு. நம்மள அந்த எண் தான் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருந்தாங்க, அதாவது எக்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்மளுக்கு ஆன்சர் 80ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ ஆப்ஷன்ல பாருங்க, ஆப்ஷன் டி 80 அப்படிங்கிறதா இதுக்கான ஆன்சர். கைஸ், தேர்ட் சம் பாருங்க. ஒரு எண்ணின் 75%உடன் 75ஐ கூட்டினால் வரும் எண் அந்த எண்ணே ஆகும். எனில் அந்த எண் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கவனிங்க, ஒரு எண்ணின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எண் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதனால என்ன பண்றோம், எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இந்த எண்ணின் 75%உடன் அப்படின்னா இன்ட்டு 75%, என்னது, டிவைடட் பை 100.
உடன் என்ன பண்றாங்க 75ஐ கூட்டினால் வரக்கூடிய எண் என்னன்னு சொல்றாங்க அந்த எண்ணே ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த எண்ணே ஆகும்னா என்னது, அந்த எண்ணம் எக்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்குது. திரும்ப சொல்றேன் பாருங்க, ஒரு எண்ணின் 75% 75ஐ கூட்டினால் வரும் எண் அந்த எண்ணே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த எண்ணை கண்டுபிடிங்க, எக்ஸை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு எண் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது, அதனால எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். அந்த எண்ணோட 75%னா அப்ப இன்ட்டு 75. 75%னா என்னது 75 டிவைடட் பை 100 உடன் 75ஐ கூட்டினால் அப்ப பிளஸ் 75 அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. வரக்கூடிய எண் என்னவா இருக்கு, அந்த எண்ணாவே இருக்கு. அப்ப எக்ஸ் தான் நம்மளுக்கு வருது, ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு போட்டாச்சு. எனில் அந்த எண் இந்த எக்ஸை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ நம்ம கொடுத்துருக்க டேட்டாவை கரெக்டா எடுத்து எழுதியாச்சு. ஆப்ஷன்ல பாருங்க 100, 300, 200, 500 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டே போலாம், என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா, இப்போ வந்துட்டு பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த 75 டிவைடட் பை 100 அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து 5வது வாய்ப்பால கேன்சல் பண்ணலாமா? அப்போ பாருங்க, ஓர் 5 5 மீதம் 2 இருக்கும், 5 5 25 15 அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணலாம். அடுத்தது இங்க பாருங்க 2 5 10 0க்கு 0, திரும்ப 5வது வாய்ப்பாலே அடிக்கலாமா? 3 5 15 4 5 20 அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணலாம். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாருங்க, எக்ஸ் இன்ட்டு மேலே 3 அப்படின்னு வந்துச்சு டிவைடட் பை 4 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கா. அடுத்தது என்ன இருக்கு, பிளஸ் 75 அப்படின்னு சொல்லி இருக்கு, ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இருக்கு. ஓகேவா, அடுத்தது பாருங்க, இந்த எக்ஸ் அப்படிங்கிறது இந்த 3 கூட மல்டிப்ளைல தானே இருக்கு. அப்போ மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 3x அப்படின்னு கிடைக்கும். 3x டிவைடட் பை 4 அப்படின்னு இருக்கு, ஈக்குவல் டு பிளஸ் 75 ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகேவா, இந்த இடத்துல பிளஸ் 75. ஓகேவா, இப்படின்னு இருக்கு. அடுத்தது என்ன பண்ணலாம், இந்த 4 இந்த 75 கூட வந்துட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 3x அப்படின்னு இருக்கு, பிளஸ் 75ஓட 4 வந்து பெருக்கினீங்க அப்படின்னா 300 அப்படின்னு கிடைக்கும். இங்க பாருங்க 75 இன்ட்டு 4 அப்படின்னு இருக்கு, ஈஸியா போடலாம் பாருங்க. 4 5 என்னது 20, 7 4 என்ன வரும் 28, 28 பிளஸ் 2 300 அப்படின்னு கிடைக்குது. அப்போ 300 போட்டாச்சு, கீழே டிவைடட் பை 4 அப்படின்னு இருக்கு. ஓகேவா, ஈக்குவல் டு எக்ஸ். அடுத்தது பாருங்க, நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ வேணுமா? அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பா கேன்சல் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ டிவைடட் பைல இருக்க இந்த 4 இந்த பக்கம் கொண்டு போனா என்னவா மாறும், மல்டிப்ளைல வரும். அப்போ 4x அப்படின்னு சொல்லி வரும். இந்த பக்கம் 3x பிளஸ் 300 அப்படின்னு இருக்கும். இந்த 4 அந்த பக்கம் போனுச்சு அப்படின்னா மல்டிப்ளையா மாறுமா? அப்போ எக்ஸ் கூட வரும்போது 4x அப்படின்னு சொல்லி வந்துடும். அடுத்து வந்துட்டு பாருங்க, இப்போ நம்மளுக்கு தேவை எக்ஸோட வேல்யூ. அப்போ எக்ஸோட வேல்யூ எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகலாமா? இங்கே பெரிய வேல்யூ இருக்குது, இங்கே சின்ன வேல்யூ இருக்குது. அப்போ சின்ன வேல்யூவை பெரிய வேல்யூ பக்கத்தில் கொண்டு போனாதான் மைனஸில் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்காது. அப்போ இந்த பக்கம் 3x அப்படிங்கிறத கொண்டு போங்க. அப்போ பாருங்க என்ன இருக்கணும், இந்த பக்கம் 300 அப்படிங்கிறது அப்படியே இருக்கும், 4x அப்படின்னு ரைட் சைடில் இருக்குது. இந்த லெஃப்ட் சைடில் இருக்க 3x இந்த பக்கம் கொண்டு வரும்போது ப்ளஸில் இருக்கிறது -3x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்தது பாருங்க, இந்த பக்கம் 300 அப்படிங்கிறது இருக்கு, 4xல 3x போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், x அப்படின்னு கிடைக்குமா? நம்ம கிட்ட என்ன கேட்டிருந்தாங்க, இந்த எண்ணை தான் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருந்தாங்க, எக்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ நம்மளுக்கு மைனஸ் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ ஸ்ட்ரைட்டா வந்துருச்சு. அப்போ x ஈக்குவல் டு 300. அப்போ ஆப்ஷன்ல பாருங்க, ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே கைஸ், 4th சம் பாருங்க, ஃபைனல் சம். இரு எண்களின் வித்தியாசம் பெரிய எண்ணில் 20% ஆகும், சிறிய எண் 20 எண்ணில் பெரிய எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ கொஸ்டினை பாருங்க, இது வரைக்கும் நம்மளுக்கு கேட்ட சம் மாதிரி இது இல்லை. இங்க 2 எண்கள் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிருக்காங்க, அது மட்டும் இல்லாம பெரிய எண் சின்ன எண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ இரு எண்கள் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஒரு எண்ணை எக்ஸ் அப்படின்னும் ஒரு எண்ணை ஒய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, பெரிய எண் சிறிய எண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்போ இந்த எக்ஸ் அப்படிங்கிறத பெரிய எண்ணும் இந்த y அப்படிங்கிறத சிறிய எண் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்தது இப்ப கொஸ்டின்ல கொடுத்திருக்க கூடியது என்ன அப்படின்னு சொல்லி எடுத்து எழுத போறோம். ஓகேவா, இப்ப என்ன கொடுத்திருக்காங்க, இரு எண்களின் வித்தியாசம். இரு எண்கள் என்ன, எக்ஸ் ஒய், அதோட வித்தியாசம்னா என்னது, மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். வித்தியாசம் பெரிய எண்ணில் 20% ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட வித்தியாசம் அப்படிங்கிறது பெரிய எண்ணில் 20% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெரிய எண் என்னது, எக்ஸ், இதுல 20%னா இன்ட்டு 20%ங்கிறதுனால டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லி போட்டாச்சு.
கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இதுல சிறிய எண் அப்படிங்கிறது 20னா பெரிய எண் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ சிறிய எண் அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், y அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அதோட வேல்யூ 20 அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. நம்மளை x தான் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ அவங்க கொடுத்துருக்கிறதுக்கான மீனிங் வந்து இதுதான். இதை நீங்க கரெக்டா எழுதிட்டீங்கனாலே நீங்க கரெக்டா சம்ம கொண்டு வந்துடலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, திரும்ப சொல்றேன். இரு எண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது நம்மளுக்கு எதுனே தெரியாது, அதனால எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம பெரிய எண் சிறிய எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் இருக்க எக்ஸை வந்து பெரிய எண் அப்படின்னு எடுத்துக்கிறோம், ஒய்யை வந்து சிறிய எண் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, சிறிய எண்ணோட வேல்யூமே கொடுத்துட்டாங்க, பெரிய எண்ணை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, இரு எண்களின் வித்தியாசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இரு எண்கள் அப்படின்னா என்ன, எக்ஸ் ஒய் அப்படின்னு எடுத்திருக்கோம். வித்தியாசம்னா என்ன வரும், மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு சொல்லி வரும். அதை போட்டாச்சு. ஈக்குவல் டு, எதுக்காக ஈக்குவல் டு போட்டிருக்கோம், வித்தியாசம் பெரிய எண்ணில் 20% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பெரிய எண் நம்ம எதை எடுத்துக்கிட்டோம், எக்ஸ் அப்படிங்கிறதான் பெரிய எண் எடுத்துக்கிட்டோம். அதோட 20%ன்னு சொல்லியிருக்கிறதுனால இன்ட்டு 20%னா டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம எடுத்து எழுதியாச்சு. அதுலேயும் நம்மளுக்கு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, சிறிய எண் அப்படிங்கிறதுக்கான வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ நாம அந்த ஒய்க்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், இந்த 20 அப்படிங்கிறத இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும், பெரிய எண்ணை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ என்னன்னு இருக்கு, 20 அப்படின்னு இருக்கு. அதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஈக்குவல் டு, அடுத்தது இந்த பக்கம் என்ன இருக்கு, எக்ஸ் இன்ட்டு 20 டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லி இருக்கா. ஸோ இதை எடுத்து போட்டாச்சு. அடுத்தது பாருங்க, இதில் ஏதாச்சும் கேன்சல் ஆகுமானே, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ, ஒரு 2 2 I 2 10 அப்படின்னு சொல்லி கேன்சல் ஆகுமா. அப்போ இங்க ரைட் சைடில் என்ன இருக்கு, எக்ஸ் இன்ட்டு 1/5 அப்படின்னு இருக்கு. அப்போ இங்க 1 இருக்கு அப்படின்னா அந்த 1 எக்ஸோட மல்டிப்ளை ஆகும்போது இந்த இடத்துல என்ன வந்துடும், எக்ஸ் அப்படின்னு வந்துடும். அப்போ ரைட் சைடில் x/5 அப்படின்னு இருக்கு. x - 20 ஈக்குவல் டு x/5 அப்படின்னு சொல்லி இந்த ரைட் சைடில் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ வந்துட்டு பாருங்க, நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே -20 அப்படின்னு இருக்கு. அதனால இந்த x/5 அப்படிங்கிறத இந்த பக்கம் கொண்டு வாங்க, இந்த 20 இந்த பக்கம் கொண்டு போங்க. ஓகேவா? அப்போ எப்படி மாறும், எக்ஸ் அந்த பிளஸ்ல இருக்க x/5 அப்படிங்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்னவா மாறும், -x/5 அப்படின்னு மாறும். அடுத்தது இந்த -20 அந்த பக்கம் போனுச்சுன்னா எப்படி மாறும், +20 அப்படின்னு மாறும். ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப்ல இந்த 5 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 5 × x 5x அப்படின்னு கிடைக்குமா. மேலே ஒரு x இருக்கு, போட்டாச்சு. டிவைடட் பை 5 ஈக்குவல் டு, இந்த பக்கம் என்ன இருக்கு, 20 அப்படின்னு இருக்கு, போட்டாச்சா. இப்போ வந்துட்டு பாருங்க, 5xல x போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 4x அப்படின்னு கிடைக்கும். டிவைடட் பை 5 அப்படின்னு இருக்கு, ஈக்குவல் டு 20 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? அடுத்தது வந்துட்டு பாருங்க, நம்மளுக்கு தேவை எக்ஸோட வேல்யூ. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 4x அப்படிங்கிறத இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 5 இந்த பக்கம் கொண்டு போங்க. அப்போ டிவைட்ல இருக்கிறது என்னவா மாறும், மல்டிப்ளிகேஷன்ல வரும். அப்போ இந்த 4x அப்படியே இந்த பக்கம் இருக்கு, ஈக்குவல் டு 20ங்கிறது இருக்கு. இந்த டிவைட்ல இருக்க 5 இந்த பக்கம் கொண்டு வரும். அப்போ இன்ட்டு 5 மாறும். அப்போ என்ன கிடைக்கும், 4x ஈக்குவல் டு 20 × 5 100 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தானே வேணும். அதனால இந்த எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இந்த மல்டிப்ளைல இருக்க 4 அந்த பக்கம் கொண்டு போங்க. ஓகேவா? இந்த பக்கம் கொண்டு போகும்போது டிவைட்ல மாறும். அப்போ எப்படி வரும், 100 டிவைடட் பை 4 அப்படின்னு வரும். இப்போ கேன்சல் பண்ணி பாருங்க, 1 4 4 25 4 100 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? பெரிய எண் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருந்தாங்களா, x = 25 கிடைக்குது. நம்ம பெரிய எண் அப்படிங்கிறத x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். அப்போ பெரிய எண்ணோட வேல்யூ என்ன, 25. அப்போ ஆப்ஷன்ல பாருங்க, ஆப்ஷன் ஏ 25 அப்படிங்கிறதா இதுக்கான ஆன்சர். ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோவில் டைப் 3 வரைக்கும் பார்த்துருக்கும். கண்டினியூஸாக டைப் 1 டைப் 2 பார்த்துட்டு வந்துட்டு இதை பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் நீங்கள் என்ன ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், ஜாயின் ஆகிக்கோங்க. அதே மாதிரி வரப்போகிற ஜனவரி 18 குரூப் 2 குரூப் 2A அண்ட் குரூப் 4க்கான தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னாலும் அதுக்கான ஸ்டடி பிளான் அண்ட் ஸ்கெடியூலுக்கான வீடியோ லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு வில்லிங் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.